மாதிரி நடிகர் சங்கம்ன்ற ஒரு எலெக்ஷன் வரும்போது தான் எல்லாருமே வருவாங்க. அது நடுவில் சில பேரை காணோம். சரி, அது அவங்களாவே சில பேர் வந்து இங்க வந்து சரியான முறையில வந்து தன்னை கூப்பிடல, இல்ல தன்னுடைய பேர் இல்லைன்னு வருத்தப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து, ஏன்னா 1953ல ஏ சுப்பிரமணியர், புரட்சி தலைவர் சிவாஜி அண்ணன், டிகேஎஸ் பிரதர்ஸ், எஸ்வி சேசன், நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான், லட்சிய நடிகர், இப்படி எல்லாரும் இருந்து ஆரம்பிச்சு 1953ல ஆரம்பிச்ச நடிகர் சங்கத்தன்னைக்கு நான் தேவதாஸ் நாய்க்கு படுவோம் அங்க இருந்தேன். பட் நான் உறுப்பினரான வயசு இல்ல. எங்க அக்கா மாடிலட்சுமி தான் முதல்ல 10 பேர்ல அவங்க வந்து மெம்பர்ஷிப் பேர்ல எங்க அக்கா மாடிலட்சுமி கையெழுத்து போட்டிருக்காங்க. எனக்கு நல்ல கவனம் இருக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை கிடையாதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து எங்களை மாதிரி சீனியர், எதுக்கு சீனியர்னு சொல்றாங்க எங்களை நடிகர்கள்ல, நான் நடிகர் சங்கத்துக்கு வரல, எங்களுக்கு தேவையில்லை. இதுல இல்லாம கூட எங்களால பணியாற்ற முடியும். நான் இப்ப வந்து உறுப்பினர் செயலாளராக வந்து அங்க இருந்து பொறுப்புல இருக்கும்பொழுது எவ்வளவு நாடக நடிகர்களுக்கு நான் செஞ்சேன். ஏன் செஞ்சேன் அப்படின்னாக்கா, அந்த நடிகர்கள் வந்து பயனடையணும். சினிமாவில் வந்து எங்களுடைய வாழ்க்கை நிறைய ஆயிப்போச்சு. இனிமே எங்களுக்கு அந்த பட்டமோ பதவியோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. ஆனா உண்மையா ஏதாவது நம்மளால ஒருத்தருக்கு உபகாரம் பண்ண முடியுமா, அந்த காரணத்துக்காக தான் நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு கேட்கறேன், தெரியாதுன்றாங்க, பேர் விட்டு போச்சுன்றாங்க, பணம் கட்டலைன்றாங்க. 2007ல யாரு பொறுப்புல இருந்தாங்களோ, இது வரைக்கும் யார், நேத்தி வரைக்கும் யார் இருக்காங்களோ, அவங்க கிட்ட 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து என்ன வந்து லைஃப் மெம்பரா ஆக்குறேன்னு சொன்னாங்க. கொடுத்ததுக்கு இப்ப கேட்டா பணம் இல்ல, அதுல உங்களுக்கு நீங்க பணமே கட்டலன்றாங்க. ஆனா 2007 2017 வரைக்கும் என்னுடைய புஸ்தகத்துல 2017 வரைக்கும் மெம்பர்னு போட்டிருக்காங்க. அப்ப அந்த மெம்பரா இருக்கிறவங்களுக்கு ஏன் வந்து இன்னைக்கு ஓட்டு உரிமை கொடுக்கல? எனக்கு அதனுடைய காரணங்கள் நிச்சயமா தெரியணும். இது என்னுடைய ரசிகர்கள்லாம் வந்து நிச்சயமா இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு உண்டாக்கணும். இதுக்கு வந்து நடிகர் சங்கம் வந்து நிச்சயமா பதில் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து ஓட்டு போடலன்ற இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்கு வருத்தம் இல்லை. இது இல்லாம கூட என்னால பணியாற்ற முடியாது, என்ன நடிகை இல்லைன்னு சொல்லிட முடியாது. இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி தவறு ஒரு சீனியருக்கு நடந்தா எத்தனையோ பேருக்கு இல்லை, எனக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு நான் குரல் கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி நான் குரல் எப்பவுமே என்னைக்குமே எங்கேயுமே கொடுத்தது இல்லை. ஆனா இன்னைக்கு எனக்கு நியாயம் வேணும். இந்த நியாயத்துல பார்த்தா இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு. இது பர்பஸா வேணும்னு என் பேரை எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.